இலங்கையில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அப்படின்றது ஏராளம். பெரிய பாதிப்புகள், பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. அதே போல வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட இடங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட இடங்களாக மாறியிருக்கிறது. கெலியோயா நகரத்தை நேற்று நான் கண்டி, அதாவது கடுகண்ணாவை வீதி வழியாக கண்டி போகும்போது பார்க்க கிடைச்சது. இந்த நகரம் வெள்ள நீர் வடிந்தும் எந்த அளவுக்கு இப்போ அந்த நகரம் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக இந்த பகுதியில் பார்த்துட்டு, நேற்று டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி என்னென்ன விஷயங்கள் நாட்டில் நடந்தது அப்படின்றத சுருக்கமாக பார்க்க போகிறோம். பாருங்க, கடைகளுக்குள்ள இருந்த பொருட்கள் ஒரு கடையுமே மிஞ்சல்ன்னு தான் சொல்லலாம். இந்த அளவுக்கு எல்லா பொருட்களும் அப்படியே மிக மிக மோசமான நிலையில தான் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன நடந்தது? என்ன இவ்வளவு மோசமா நடந்திருக்கு? மோசமா நடந்தா நம்ம எதிர்பார்த்த ஒரு அடி 2 அடி தான். ஒரு அடி 2 அடி தான். இவ்வளவு தூரமா வரும்ன்றது ஒருத்தரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல. நம்ம இதுல எதிர்பார்த்த மாதிரிக்கு நம்ம நினைக்க வரமாட்டிச்சுன்னு தான். இந்த அளவுக்கு வரமாட்டோம். அந்த அளவுக்கு இந்த கடையில இந்த உயரம் வரைக்கும் வந்தா செகண்ட் ஃப்ளோர் ஃபுல் ஆயிடுச்சு. உங்க வரைக்கும் ஃப்ளோர் வரை ஃபுல் ஆயிடுச்சு. நம்மட ஃபுல் ஷாப்பு செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்து அங்கேயே தண்ணி அந்த ஃபுல்லா தான். இன்ஷால்லா இந்த கவர்மெண்ட் உதவி செய்யும் நாம நம்புறோம். மோட்டர் இல்லாத காரணம் இன்னும் பெண்டிங் இருக்கு. கிளியர் பண்ண முடியாம. ஏடிஎம் பலதா இருக்கு. மொபைல் ஏடிஎம் வச்சிருக்காங்க. தற்காலிகமா ஒரு வாகனத்துல ஒரு ஏடிஎம் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்க ஏடிஎம் மிஷின் எல்லாமே பலதா இருக்கிறதால சூப்பர் மார்க்கெட்டுகள் முழுமையா அப்படியே எல்லாமே போயிருக்கு. எல்லாமே சுத்தம் செய்யப்படுது. நடக்கிறதும் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு துர்நாற்றமா இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு கடையை கூட எடுக்க முடியாது. ஒரு கடையில இருந்த ஒரு பொருள் கூட மீதம் இல்லை. தண்ணி வந்து இந்த அளவுக்கு, இந்த 2வது மாடிக்கும் கூட தண்ணி போயிருக்கு. அந்த அளவுக்கு பாருங்க, மேல அவ்வளவு ஈரமா இருக்கு அந்த கட்டடம் எல்லாம். இந்த அளவுக்கு பெரிய அளவா தண்ணி வந்திருக்கு. 5-6 நாளா இந்த சுத்தம் செய்யற வேலை நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் முழுமையா ஒரு கடையை கூட சரியா நடத்த முடியாம இருக்கு. நிறைய இடங்கள்ல கரண்ட் இல்லை. ஜென்ரேட்டர் பாவச்சு தான் சுத்தம் வேலைகள் நடக்குது. இன்னும் சரியா மின்சாரம் கூட கொடுக்கப்படலை பல இடங்கள்ல. ஒரு ஹோட்டல் உண்டு. எல்லா பொருட்களுமே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இது. ஒரு க்ரோசரி சில்லறை கடை. அந்த போட் வரைக்கும் வரைக்கும். ஓ, செகண்ட் போட் வரைக்கும். அந்த எங்க இந்த நேரில் ஆட்கள் இருந்தாங்க. இங்க மக்கள் எங்க இருந்தாங்க? எல்லாரும் கொஞ்சம் ஒரு டைம் செட் ஆகல கெஸ் பண்ணி போயிட்டாங்க. வெளிய போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மாட்டினாங்க. போட்டால எடுத்தாங்க. கொஞ்சம் பேர் கடையில இருந்து 3ஆம் தட்டு வரையும் போயிட்டு அதுக்காக பயமாயிட்டு 2 தட்டு மூடி கொஞ்சம் வெளியே. இந்த ஆபத்துல இருந்து மக்கள் தப்பினதுதான் பெரிய ஒரு அதிசயமே சொல்லலாம். இந்த அளவுக்கு மக்கள் முன்கூட்டியே இதை கொஞ்சம் அறிஞ்சிட்டாங்க. தண்ணி அதிகரிக்குது, இது ஆபத்தான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு மக்கள் உடனடியாக வெளியேறிட்டாங்க. இல்லைன்னா இது பெரிய ஒரு அனர்த்தத்தில் போய் முடிஞ்சிருக்கும். தொடர்ந்து இந்த வேலைகள், குப்பைகள் எடுக்கிற வேலைகள் தொடர்ந்து வேகமாக நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்த கடை இருக்கு. வடை சாதாரண கடை ஒன்று வடை, பருப்பு வடை, மாசி வடைலாம் போடுற கடை. அதில் நியாயமான அன்றைக்கு தான் வீட்டுக்கு சாமானும் கொண்டு போய் போட்டோம். பருப்பு, ஆறு எல்லாம் கொண்டு தாங்க போட்டோம். எத்தனாம் தேதி நடந்தது? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி. 27ஆம் தேதி வியாழக்கிழமை பின்னேறம். கடையும் இல்லை, வீடும் இல்லைன்ற போது சரியான ஒரு கவலைக்குரிய சொல்லிக்கிற முடியாத அளவுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தொழில் இல்லாம அவங்களுக்கு
அது நீர் இல்லை, கரண்ட் நீர் இன்றைக்கு தான் நீர் வந்துட்டு இருக்கு தண்ணி. ஓ ஓ ஓ. நேற்று டிசம்பர் 6ஆம் தேதி ஜனாதிபதி கண்டிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கு அரச உத்தியோகத்தர்கள், இந்த பணியில மீட்பு பணியில் இருக்கிற உயர் அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், இவங்க எல்லாருமே சந்தித்து பேசியிருந்தாரு. இதுல பலதரப்பட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி சட்டவிரோதமான கட்டடங்கள் கட்டுவதற்கு எந்த இடத்திலும் அனுமதி வழங்கப்படக்கூடாது. அந்த கட்டடங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படக்கூடாது. சட்டவிரோதமான கட்டடங்கள் எங்கும் இருந்தால் அதுக்கு மின்சாரம் வழங்கவே கூடாது அப்படின்ற கடுமையான ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்காரு. அது மட்டுமில்லாமல் மலையகத்தை மீள கட்டி எழுப்புவது கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் மிக முக்கியமான அத்தியாவசிய சேவைகள் மிக விரைவாக நடத்தப்படும். 3 நாட்களுக்குள்ள குடிநீர் வசதி அத்தனையுமே முழுமை பெறும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருந்தாரு. கண்டி மாவட்டத்தில் இருக்கிற பாடசாலைகளை மீள திறப்பது குறித்து விரைவாக ஆராயப்பட்டு வருவதாகவும், இனி எந்த வகையிலும் மக்கள் பாதுகாப்பற்ற இடங்கள்ல குடியமர்த்தப்படக்கூடாது, அவர்களுக்கு காணி இல்லை, அந்த இடம் பாதுகாப்பற்ற இடமாக இருக்குன்னா அங்கு பக்கத்தில் இருக்கிற பாதுகாப்பான அரச காணியில் அவர்கள் குடியமர்த்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக ஜனாதிபதி நேற்றைய சந்திப்பில் வைத்து சொல்லியிருந்தாரு. நேற்று முகாம்களில் தங்கியிருந்த மக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் ஜனாதிபதி நேரடியாக கேட்டுக்கொண்ட சந்தர்ப்பம் நேற்றைய நாளில் பதிவாக இருந்தது. இந்த மாதிரி பல இடங்களுக்கான விஜயங்களை நேரடியாக ஜனாதிபதி வருகின்ற நாட்களில் இன்றும் மேற்கொள்வார் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று இறுதியாக கிடைத்த செய்தியின் அடிப்படையில், நேற்று இரவு 9 மணிக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 610 அதிகரித்திருக்கிறது. 209 பேர் காணாமல் போயிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நேற்று இரவு, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இரவு 9 மணிக்கு வந்த செய்தி, இறுதியாக வந்த தகவல் இது. நேற்று முதல் அம்பாறை மாவட்டத்திற்கான மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் 90% மின் இணைப்புகள் இப்பொழுது நாட்டில் வழங்கப்பட்டிருப்பதாகவும், பாதைகள் தடைப்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்கு மாத்திரம்தான் இந்த மின் விநியோகம் இதுவரையில் வழங்கப்படல் அப்படின்றத மின்சார சபை சொல்லியிருக்காங்க. பாதைகள் துரிதப்படுத்தப்பட்டு அது சீராக்கப்படும் பொழுது பொருட்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக அந்த பகுதிகளுக்கும் மின்சாரம் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மின்சார சபை மேற்கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட வெளிமட நோரேலியா வீதி மூடப்பட்டிருந்தது. அந்த பாதை நேற்றைய நாளிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பாதையை இப்பொழுது மக்கள் பயன்படுத்தலாம். விமான நிலையம் தொடர்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விமான நிலையத்தில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. விமானம் செல்றதுலையோ வாரத்திலோ எந்த விதமான மாற்றங்களும் இந்த வாரத்தில் எதிலேயே நடக்கல. நேற்று டிசம்பர் 6ஆம் தேதியில மாத்திரம் 87 விமானங்கள் சென்றிருக்கிறது, 84 விமானங்கள் வந்திருக்கிறது. எனவே எந்த விமானமும் ரத்து செய்யப்படவும் இல்லை, எந்த விமானத்தினுடைய பயணங்கள் திருப்பி விடப்படவும் இல்லை. எனவே இலங்கையினுடைய கட்நாயக்க விமான சேவை விமான நிலையத்தில் அத்தனை விமான சேவைகளும் வழமை போல நடைபெறுவதாக விமான நிலையத்தின் பக்கமான செய்திகள் நேற்று நாளில் சொல்லியிருக்கிறது. தொடர்ந்தும் இலங்கையினுடைய மிக முக்கியமான மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தறை, அதோடு ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாகவே இருக்கிறது. காரணம், தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை வீழ்ச்சி இப்பொழுது பரவலாக நாடு முழுவதும் பதிவாகி கொண்டிருக்கிறது. மாலை வேளைகளில் இது தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களிலிருந்து இன்னும் அதிகமான மழை வீழ்ச்சி மத்திய மாகாணத்திலும் கிடைக்கப்பெறலாம். இதனால ஏற்கனவே நீர்நிலைகளுடைய நிலை அதிகரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதோட மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீள இந்த மண் அந்த ஈரத்தன்மை இன்னும் இருப்பதால தொடர்ச்சியாக இந்த மண் சரிவு நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மக்கள் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு வார காலத்துக்கு அவதானமாகவும் இப்ப இருக்கிற இடங்களிலேயே தங்கியிருக்க, பாதுகாப்பான இடங்களிலேயே தங்கியிருப்பது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று இந்தியாவினுடைய 9வது விமானம் இலங்கை கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. மீட்பு பொருட்கள், அதோடு நிவாரணப் பொருட்கள், பாலங்கள், ஏற்கனவே தற்காலிக பாலங்கள் கொண்டு வரப்பட்டது இதுக்கு முதல் வந்த விமானத்தில். எனவே நேற்று வந்த விமானத்திலும் தற்காலிக பாலங்கள் அமைப்பதற்கான பொருட்களை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீட்பு பணி நடக்குது. அதோடு UAE இருந்து வந்த மீட்பு குழுக்கள் தொடர்ச்சியான மீட்பு பணிகளையும் அவங்களும் இறங்கியிருக்காங்க. அவங்களும் நிவாரணப் பொருட்கள், குறிப்பாக நேற்றைய நாளில் நான் கண்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களுக்கு சென்றிருந்த போது பல இடங்களுக்கு போக கிடைச்சது. எனவே நேரடியான பல வீடியோ காட்சிகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை பகிர்ந்து கொள்கிறேன். அதிகமாக இப்போ மக்களுக்கான உணவு தேவைகள்
கொண்டு செல்லப்படுகிறது. எந்த போக முடியாத இடமா இருந்தாலும் கொண்டு செல்லப்படுது. ஆனால் இன்னும் பல இடங்களில் மக்களுக்கான உணவுப் பொருட்கள் கிடைக்கப்பெறல அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டு தான் இருக்கு. எனவே இந்த விஷயங்களை நேற்று நல்லா பார்க்கக்கூடியதாக இருந்தது. புதிய தகவல்கள் வரும்போது நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.